தமிழர்களுக்கு வணக்கம். பஞ்சாயத்தில் பெண்ணை மரத்தில் கட்டி தலைமுடி வெட்டி வழங்கப்பட்ட கொடூர தண்டனை. 34 வயதுடைய நபரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட பெண் 1 வருடங்களின் பின்னதாக வெளியான அதிர்ச்சி காரணம். பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து அவருக்கு கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் சோட்கி இப்ராஹிம்பூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் திருமணமாகிய பின்னதாக வேறொரு ஆணுடன் தகாத உறவில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னும் குறித்த பெண்ணுக்கு திருமணமாகிய பின்னதாக அவருடைய கணவர் மும்பையில் சென்று வேலை பார்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போதே இந்த பெண் தவறாக மற்றொரு ஆணுடன் இருந்துள்ளதாகவும் இதன் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பெண் பஞ்சாயத்திற்கு அழைக்கப்பட்டு அவருடைய தலைமுடி மற்றும் அவருடைய முகங்களில் கரி பூசப்பட்டு அவரை சித்திரவதை செய்துள்ளமை தொடர்பாக சம்பவம் வழியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த பெண்ணிற்கு திருமணமாகி அவருக்கு 3 குழந்தை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பெண் தொடர்பில் இருந்த ஆணுக்கும் ஏற்கனவே திருமணமாகி அவருக்கும் 4 குழந்தைகள் இருப்பதாக தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் கிராமத்தவர்களுக்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து அந்த பெண் பஞ்சாயத்திற்கு அழைக்கப்பட்டு இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு உள்ளடக்கியுள்ளதாகவும் இதன்போது அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த ஆணும் அந்த பஞ்சாயத்தில் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்த வேளை கிராமத்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஆணை அடித்து கிராமத்தை விட்டு திரட்டி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னும் இந்த சம்பவத்தின் போது குறித்த நபர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் இதன் போது இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகை தந்து குறித்த பெண்ணை மீட்டு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். என்னும் சம்பவத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பஞ்சாயத்திற்கு அந்த பெண்ணை அழைத்தது மட்டுமல்லாது அவரை அங்குள்ள மரமொன்றில் கட்டி போட்ட பின்னதாக அவருடைய தலைமுடிகளை வெட்டி அவருக்கு முகத்தில் கருப்பு சாயம் பூசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய பொறுப்பதிகாரி நந்தன் லால் சிங்க தலைமையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னதாக மீதமுள்ள 5 பேரையும் கைது செய்யும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 34 வயதுடைய நபர் ஒருவரை பெண் ஒருவர் தனக்கு 32 வயது என்று கூறி திருமணம் செய்துள்ளதை அடுத்து 1 வருடங்களின் பின்னதாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதே அவருக்கு 42 வயது இருக்கும் என்ற செய்தி கணவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. எனும் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குறித்த கணவர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவருக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகி இருக்கின்ற நிலையில் குஜராத் மாநிலம் சர்ஜேர் பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய நபருக்கு கடந்த வருடம் திருமணம் ஆகியுள்ளதாகவும் அதன் பின்னதாக அவருக்கு திருமணமாகிய பெண்ணிற்கு 32 வயது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு ஆதாரமாக குறித்த பெண் 1991 ஆண்டு மே மாதம் பிறந்ததாக அவருடைய பாஸ்போர்ட்டில் இருக்கப்படுகின்ற இந்த ஆதாரத்தை வைத்து பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு தெரியப்படுத்தி இருந்தனர். இதன் அடிப்படையில் அவரை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்று 1 வருடமாக அவர் வாழ்ந்து வந்திருந்த நிலையில் குழந்தை இல்லாததன் காரணமாக குறித்த பெண்ணை அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கணவர் கொண்டு சென்றுள்ளார். இதன் போது பரிசோதனைகளை மேற்கொண்டு பார்த்த வேளையிலே குறித்த பெண்ணால் சுயமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வைத்தியர்கள் தெரிவித்த விடயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணத்தை கூறுகையில் குறித்த பெண்ணிற்கு 42 வயது இருக்கும் மற்றும் அதன் காரணமாக அவரால் சுயமாக குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் தன்னை பெண் வீட்டார் ஏமாற்றி விட்டுள்ளதாகவே புகார் அளித்துள்ளார். இன்னும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மனைவி மற்றும் அவருடைய தாய் தந்தையும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மோசடியில் ஈடுபட்ட இவர்களை கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மொத்தமாக 8 பேர் உள்ளடங்கலாக உறவினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.